தமிழக அரசு தரப்பு அலுவலர்களும் அதிகனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் மாவட்டங்களில் 2229 முகாம்கள் தயார் நிலையில் இருப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. புயல் உருவாகும் சூழலில் நாகை, தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. செங்கல்பட்டு, காஞ்சி, திருவள்ளூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கண்காணிப்பு அலுவலர்கள் விரைந்திருக்கிறார்கள். மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் ஆய்வு செய்த பிறகு அமைச்சர் KKSR ராமச்சந்திரன் அறிக்கை வாயிலாக இதனை தெரிவித்திருக்கிறார். இன்று செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் 20 சென்டிமீட்டருக்கு மேலாக அதி கனமழை பெய்யக்கூடும் என்றும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அரியலூர், தஞ்சை ஆகிய மாவட்டங்களில் 10 சென்டிமீட்டருக்கு மேலாக மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாவட்டங்களில் 2229 முகாம்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும், புயல் உருவாகும் நாகை, தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக குழுக்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் பேரிடர் மற்றும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSR ராமச்சந்திரன் அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார். மாநில அவசரகால செயல்பாட்டு கட்டுப்பாட்டு மையத்தில் அவர் ஆய்வு செய்து இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைகிறார். ராஜ்குமார், புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக புரிந்து கொள்ளலாம். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSR ராமச்சந்திரன் அறிக்கை வாயிலாக எவ்வாறு அரசு எந்திரம் தயார் நிலையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுல என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு, தயார் நிலையில் எந்தெந்த குழுக்கள் இருக்கின்றன? திலகவதி, வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக கரையை கடக்க இருக்கக்கூடிய நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் தமிழக அரசு அதற்கான முழுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSR ராமச்சந்திரன் அறிக்கை மூலமாக தெரிவித்திருக்கார். இன்று காலை எழிலகத்தில் இருக்கக்கூடிய அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் ஆய்வுகளை மேற்கொண்டு இருக்கிறார். இதில் ஏற்கனவே நிவாரண முகாம்கள் டெல்டா மாவட்டங்கள் ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கார். குறிப்பாக நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களில் அனைத்தும் கூடுதலான கண்காணிப்பு நடவடிக்கையும் இந்த மாவட்டங்களில் JCB இயந்திரம், படகுகள், அதே போன்று மின் மோட்டார்கள், மரம் அறுக்கக்கூடிய கருவிகள் உள்ளிட்ட மோட்டார் பம்பு செட்டுகள் தயார் நிலையில் வைத்திருப்பதற்கான நடவடிக்கைகள் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவும் மாநில பேரிடர் மீட்பு குழுவும் தயார் நிலையில் இருப்பதற்கான நடவடிக்கையும், குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்திற்கு தேசிய பேரிடர் மீட்பு குழு சென்றிருப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கார். மீனவர்கள், அதாவது கிழக்கு கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய இடங்களில் மீனவர்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை மூலமாக அறிவுறுத்தப்பட்டு 4153 படகுகள் கரைக்கு திருப்பி பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கார். தொடர்ந்து கூடுதலான மாவட்டங்களில் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர்கள் மூலமாக கண்காணிப்பு செய்வதற்கான நடவடிக்கை அறிவுறுத்தி இருப்பதாக தெரிவித்திருக்கார். அதன் அடிப்படையில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களில் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர்கள் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்று அமைச்சர் தெரிவித்திருக்கார். இதில் துறை செயலாளர்கள், வருவாய் நிர்வாக ஆணையர் ராஜேஷ் லக்கானி தலைமையில் தொடர்ந்து மேற்பார்வை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கார். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.